வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் பெரும் வெற்றியுடன் ஆட்சியை தக்க வைத்தது பாரதிய ஜனதா கூட்டணி. 288 தொகுதிகளில் 223 இடங்களுக்கு மேல் முன்னிலை. மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே முன்னிலை. துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸும் தொடர்ந்து வெற்றி முகம். பாரமதி தொகுதியில் முன்னிலை பெற்றார் துணை முதலமைச்சர் அஜித் பவார். எதிர்த்து போட்டியிட்ட சரத்பவாரின் பேரன் யுகேந்திர பவாரை விட கூடுதல் வாக்குகள் பெற்று ஆதிக்கம். வயநாடு தொகுதியில் 5 லட்சம் வாக்குகள் பெற்று பிரியங்கா காந்தி வெற்றி. இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளரை விட 3.5 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றார். மகாராஷ்டிராவில் அடுத்த முதலமைச்சர் யார்? சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டேக்கு பதில் பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் பொறுப்பேற்க வாய்ப்பு. மகாராஷ்டிராவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் புதிய அரசு அமையுமா? தற்போதைய பேரவையின் காலம் நவம்பர் 26ஆம் தேதியன்று நிறைவடைகிறது. மகாராஷ்டிராவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் சயான் கோலிவாடா தொகுதியில் கேப்டன் தமிழ்ச்செல்வன் முன்னிலை. பாஜக சார்பில் போட்டியிட்டவர் 3வது முறையாக வெற்றி பெறுகிறார். தாராவியில் காங்கிரஸ் வேட்பாளர் கேக்வாட் ஜோதி முன்னிலை. சிவசேனா ஷிண்டே வேட்பாளரை விட 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி முகம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சியை தக்க வைக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக இடங்களில் முன்னிலை. ஜார்க்கண்டில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வெற்றி முகம். ஹேமந்த் சோரன் மனைவி கல்பனா, சகோதரர் பசந்த் பின்னடைவு. முழு முடிவுகளும் வந்த பிறகு யார் முதலமைச்சர் என பேசி முடிவெடுக்கப்படும். மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பேட்டி. வயநாடு தொகுதியில் வெற்றியை உறுதி செய்த பிரியங்கா காந்திக்கு கனிமொழி எம்பி வாழ்த்து. நாடாளுமன்றத்தில் உரிமைக்கு குரல் கொடுக்க இன்னும் ஒரு பெண் குரல் இணைந்துள்ளதாக பேட்டி. உத்தரப்பிரதேசத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 9 பேரவை இடங்களில் 6 இடங்களில் பாஜக முன்னிலை. 2 இடங்களில் மட்டும் சமாஜ்வாதி முன்னிலை. மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 6 தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி முகம். மருத்துவ மாணவி கொலை பின்னடைவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் ஆளும் கட்சி ஆதிக்கம். பீகார் தேர்தலில் முதன்முறையாக களம் கண்ட பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு பின்னடைவு. போட்டியிட்ட 4 தொகுதிகளிலும் தோல்வி முகம். பல கோடி மக்களுக்கு லைவ் கொடுத்தால்தான் கலைஞர் இன்னும் லைவாக இருக்கிறார். கலைஞர் 100 வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி முதலமைச்சர் பெருமிதம். தாவேக மாநாட்டுக்கு இடம் வழங்கிய விவசாயிகளுக்கு பனையூர் அலுவலகத்தில் விருந்து அளித்து கௌரவித்தார் விஜய். விக்கிரவாண்டியிலிருந்து 46 குடும்பங்களை சேர்ந்த சுமார் 200 பேர் பங்கேற்பு. வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை மையம் கணிப்பு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் வானிலை மையம் அறிவிப்பு. விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விவசாயிகள், மாநாட்டை ஒருங்கிணைத்த கட்சி நிர்வாகிகள், மாநாடு ஏற்பாடுகளை சேர்ந்த கான்ட்ராக்டர்கள் ஆகியோர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சித் தலைவர் விஜய் பரிசளித்து கௌரவித்து வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்கள்.
மோனிசா, தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டிற்கு இடம் வழங்கிய விவசாயிகள் மற்றும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கான்ட்ராக்டர் மற்றும் அதை முன்னிலிருந்து கவனித்து பணியாற்றிய கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களை நேரில் அழைத்து இன்று கௌரவம் செய்தார் விஜய். குறிப்பாக சால்வை அணிவித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு சில நிமிடங்கள் அவர்களிடம் குடும்பத்தினரிடம் தனித்தனியாக பேசி தன்னுடைய நேரத்தை செலவிட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியில் இருவருக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கி கௌரவித்திருக்கிறார் விஜய். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொடுத்த அந்த ஏற்பாடுகளை செய்த கான்ட்ராக்டருக்கு தங்க மோதிரம் வழங்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டை உடனிருந்து அந்த மாவட்டத்தில் நடத்தி அனைத்து பணிகளையும் கவனித்த பரணி பாலாஜிக்கு தங்க மோதிரம் வழங்கி இருக்கிறார். ஆகிய இருவருக்கும் தங்க மோதிரம் வழங்கி கௌரவித்திருக்கிறார். இவர்களுக்கு ஏன் சிறப்பு ஏற்பாடு என்றால் இந்த மாநாடு நடத்துவதில் ஏராளமான சிக்கல்கள் நடைபெற்றதாகவும் இருந்ததாகவும் அவர்கள் சந்தித்ததாகவும் கட்சியினர் கருதுகின்றனர். குறிப்பாக குறைந்த காலகட்டம் தான் இருந்தது. அதற்குள் அந்த இடத்தை தேர்வு செய்து அது மட்டும் இல்லாமல் அந்த 20 நாட்களுக்குள் மேடை தயார் செய்து மாநாட்டு இடத்தை தேர்வு செய்து அதில் சரி செய்து பணியாற்றிய அந்த கான்ட்ராக்டர் மற்றும் அந்த மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பரணி பாலாஜி ஆகிய இருவரும் மிக சிறந்த முறையில் அவர்களுடைய பணியாற்றியதாக அவர்களுடைய அந்த பணியை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு தங்க மோதிரம் வழங்கி இருக்கிறார். மற்ற அந்த நிலம் கொடுத்து அந்த 2 மாதம் குத்தகை எடுத்திருந்தார்கள். ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் என்று அந்த வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 207 ஏக்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. 46 விவசாயி குடும்பங்கள் அந்த நிலத்தை வழங்கி இருந்தார்கள். அவர்களை அந்த சம்பந்தப்பட்ட விவசாயி மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தினரும் நேரில் வரவழைத்து இந்த மரியாதை செலுத்தி அவர்களுக்கு விருந்தளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார் விஜய். இது மட்டும் இல்லாமல் அந்த 2 பேருக்கு கான்ட்ராக்டர் மற்றும் பொறுப்பாளர் பரணி பாலாஜி ஆகிய இருவருக்கும் தங்க மோதிரம் வழங்கி பரிசளித்தார். இந்த நிகழ்ச்சிக்காக விஜய் சரியாக 1:20 மணிக்கு கட்சியுடைய பனையூர் அலுவலகத்திற்கு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரமாக இங்க இருந்து அந்த விவசாயிகள் மற்றும் விவசாய குடும்பங்கள் மற்றும் கான்ட்ராக்டர் மற்றும் அந்த கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து புகைப்படம் எடுத்து அவர்களுடன் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். மோனிசா. செந்தில் ராஜா, தற்போது இந்த விருந்தளிக்கும் நிகழ்விற்கு பிறகு தொண்டர்களுடன் ஆலோசனை நடத்த வாய்ப்பு இருக்கிறதா? மோனிசா, தற்போது இந்த நிகழ்ச்சியானது சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் முழுக்க விவசாயி சார்ந்த நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவர்களை கௌரவப்படுத்த வேண்டிய நிகழ்ச்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் விஜயோட திட்டமாக இருந்தது. அதன்படிதான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 45 நிமிடம் இந்த நிகழ்வு நடைபெற்றது. விவசாயிகளை காலை 11 மணி அளவே முற்பகல் 11 மணி அளவிலே இங்கு கட்சி அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் உள்ளே அமர வைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த சைவ உணவு விருந்தாக அளிக்கப்பட்டிருந்தது, மதிய உணவு. அதற்கு பிறகு விஜய் வந்தார். விஜய் வந்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்தினரும் தனித்தனியாக விஜயை சந்தித்து அவர்களுடன் 1 நிமிடம் பேசிவிட்டு அவர்களுடன் கைகுலுக்கி விட்டு புகைப்படம் எடுத்துவிட்டு தற்போது விஜய் சென்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியானது ஒரு ஆலோசனை கூட்டமாக இல்லாமல் ஒரு விவசாயிகளையும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தவர்களையும் கௌரவிக்கும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சியானது திட்டமிடப்பட்டது. அதன்படிதான் தற்போது அந்த 1 மணி நேரம் 45 நிமிடம் இந்த கட்சி அலுவலகத்தில் இருந்து விவசாயிகளையும் கான்ட்ராக்டர்களையும் அப்புறம் மாவட்டம் நிர்வாகிகளையும் கௌரவம் செய்துவிட்டு தற்போது தன்னுடைய இல்லம் திரும்பி இருக்கிறார். மோனிஷா. விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.